கயானாவில் காரிகாம் கூட்டமைப்பின் இரண்டாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. இந்தியா கரீபியன் தீவு நாடுகள் கூட்டமைப்பு தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை. மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 65.02% வாக்குகள் பதிவு. தேர்தல் ஆணையம் தகவல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 38 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் நிறைவு. 68.45% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணியே வெற்றி பெற வாய்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். தஞ்சையில் ஆசிரியை கொல்லப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதும் விடுமுறை. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டு அச்சமற்ற நிலை உருவாக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். தஞ்சை ஆசிரியை ரமணியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. வழக்கின் விசாரணை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு குற்றவாளிக்கு விரைவில் சட்டப்படி தண்டனை பெற்றுத் தரப்படும் எனவும் உறுதி. தமிழகத்தில் மருத்துவர் மீதான தாக்குதல் எனும் அதிர்ச்சி மறையின் முன்பே அரசு பள்ளி ஆசிரியை படுகொலை. மருத்துவர்கள், ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு. மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேக வெடிப்பால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. 41 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்கள் அவதி. பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான சிபிஎஸ்இ பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியீடு. பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பொதுத் தேர்வுகள் தொடங்குவதாக சிபிஎஸ்இ நிர்வாகம் அறிவிப்பு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன் அதிரடியாக பணியிடை நீக்கம். பதவிக்காலம் நிறைவடைய இருந்த நிலையில் விசாரணையை முன்னிறுத்தி பணியிடை நீக்கம் செய்து ஆளுநர் ஆர் என் ரவி அறிவிப்பு. தெலுங்கர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன். இன்று மாலை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல். சென்னையில் மழைநீர் தேங்கும் சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்தை தடை செய்ய தானியங்கி தடுப்புகளை அமைக்க டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. ஏஐ தொழில்நுட்பத்துடன் தானியங்கி தடுப்புகள் அமைக்க மாநகராட்சி முடிவு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிக்கப்படுவதை தடுக்க ஊழியர்களுக்கு எச்சரிக்கை. அதை வாங்கி போடுங்க. நாளைக்கு நான் திரும்ப வருவேன். இந்த பேப்பர் எங்கேயாவது நான் பார்த்தேன்னா எடுங்க.
சென்னை வளசரவாக்கத்தில் நடைபெற்ற மாநகராட்சி மண்டல குழு கூட்டம். உறுப்பினர்கள் பேசிய போது அதிமுக கவுன்சிலர் தூங்கி வழிந்த காட்சிகள் இணையத்தில் வைரல். நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே விவசாய நிலங்களில் சாய கழிவுநீர் கலந்த விவகாரம். சாய ஆலைகளில் கள்ளத்தனமாக அமைக்கப்பட்ட குழாய்களை இடித்து அகற்றிய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கஞ்சா விற்பனை செய்த கணவன் மனைவி கைது. 1300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து காவல்துறையினர் விசாரணை. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கர்ப்பிணியை தொட்டில் கட்டி தூக்கிச் சென்ற மலை கிராம மக்கள். மலை கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் நேர்ந்த அவலம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். கவலையடைந்துள்ள விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. உத்தரப்பிரதேச மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய மேலும் 5 குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. குழந்தைகள் பலி எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ள நிலையில் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் எனவும் அச்சம். ஆசிய மகளிர் ஹாக்கி தொடரை 3வது முறையாக கைப்பற்றியது இந்திய மகளிர் அணி. 1-0 என்ற கோல் கணக்கில் சீன அணியை வீழ்த்தி அசத்தல் வெற்றி. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி. PV சிந்து, லக்ஷ்யா சென் மற்றும் சாத்விக் சிராக் ஜோடி 2வது சுற்றுக்கு முன்னேற்றம்.